மொழியே நம் பொன்மொழியா. அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இது முதல் பாவத்தை பற்றி ஏற்கனவே நான் யூடியூப்ல நான் பேசியிருக்கேன். இரண்டாவது பாவத்தை பற்றி நான் பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லணும். இப்போ இந்த ஜாதகத்தை பார்க்க வந்தவர் நிறைய இடத்துல போய் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, பல வருடங்களாக அவருக்கு தெரியாத ஒரு விடை கிடைத்தது அப்படின்னு சொன்னார். என்னன்னா, அவருக்கு இதுக்கு முன்னாடி நான் காட்டுறேன். அதுக்கப்புறமா அதாவது ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா குரு 6வது இடத்துல இருப்பாரு. 6வது இடத்துல குரு இருக்கிறதுனால எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, குரு தான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா குரு அப்படின்னாவே நம்ம ரொம்ப ரொம்ப சுப கிரகமாகவும், குரு பார்த்தாலே கோடி நன்மை, குரு நடக்கும்போது எந்த அளவுக்கு நமக்கு நன்மை செய்யும் அப்படின்னு எல்லா ஜோதிடர்களும் சொல்லுவாங்கன்னு உங்களுக்கே புரியும். அந்த அளவுக்கு எல்லா இடத்துக்கும் அவர் போய் கேட்டதுக்கு காரணம் குரு தான். அவர் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு இருந்த அத்தனை கிரகங்களிலும் அதிகமாக அவர் கஷ்டப்பட்டது, பண பிரச்சனைகளும் சரி, செய்தது எல்லாமே அவருக்கு சரியாக இல்லாததுக்கு காரணம் இல்லாத போனதும் இந்த குரு தான். அதை இந்த விஷயத்த மட்டும் அவர் என்கிட்ட சொல்லலை. எல்லா இடத்துக்கும் போயிருக்காரு. அவர் சரியாக தான் இருக்கும். இந்த ஆர்பி கரெக்ஷன், அதாவது ரூலிங் பிளானட் அப்படின்னு சொல்ற இந்த ஆர்பி கரெக்ஷன் சரியாக இருக்கும் அப்படின்னு அவரு நினைச்சதுக்கு காரணம், அவருக்கு நான் ஜாதகம் போன்லயே சில விஷயங்களை கேட்டாரு. நான் அப்ப சொன்னது, உங்களுக்கு குரு தான் ரொம்ப மோசமான விளைவுகளை கொடுத்திருக்கும் அப்படின்னு சொன்னதுதான். அதுதான் அவருக்கு கொஞ்சம் ஜாதகத்து மேல ஒரு சாட்டிஸ்பாக்சன் வந்ததுக்கு காரணமும் இந்த அழகான மென்பொருள் மிகவும் துல்லியமாக காட்டுவதை உணர்ந்ததற்கு காரணமும் அதுதான். இந்த மென்பொருளை இத்தனை அழகாக வடிவமைத்து கொடுத்த எங்களுடைய நல்லாசிரியர் ஏ தேவராஜ் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய குருநாதரும் இந்த அருமையான சாஃப்ட்வேரின் கண்டுபிடிப்பதற்கு காரணமாக இருந்தவரும், எங்களுக்கு இத்தனை அழகான ஜோதிடத்தை ரொம்ப எளிமையாக சொல்லிக் கொடுத்தவருமான குருநாதர் நல்லாசிரியர் ஏ தேவராஜ் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நேரத்தில் எங்களுடைய டெலகிராம் அப்படிங்கிற குழுவில் இருக்கிற எங்களுடைய ஷிப்பின் கேப்டன் அண்ணாமலை ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் என் மீது மிகவும் அன்பை வைத்திருக்கும் டெலகிராம் குழுவில் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இந்த ஜோதிடத்தை தொடர்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ராசி கட்டம். குரு எங்க இருக்காரு பாருங்க, 1 2 3 4 5 6. ஸோ 6வது கட்டம், அதாவது ஒருவருடைய வேலை, அடிமை தொழில் அப்படின்னு செய்யறத நம்ம குறிக்கும். ஸோ 6வது இடத்துல குரு இருக்காரு. ஸோ குருவில் தான் அவருக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும்னு அனைத்து ஜோதிடர்களும் மிகவும் சிறப்பாக சொன்ன இந்த வீடு, குரு இருக்கிற வீடு 6வது அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். ஒருத்தருக்கு வேலை ஸ்தானம் நல்லா இருந்தால் தான் அவர் ஒரு சிறப்பான வேலையில் அமர முடியும். இவர் ரொம்ப ரொம்ப சிறப்பான வேலையில், அதுவும் ஒன்று இல்லை, பெரிய பெரிய வேலை 3 முறை கிடைச்ச ஒரு வேலை பண்ணவர். அது நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஸோ ஆனால் குரு புத்தியிலும் அவருக்கு எந்த ஒரு சிறப்புகளும் அவருக்கு நடக்கவில்லை. எந்த டைமில் அவருக்கு நடந்திருக்குது, எது அது காரணமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முக்கியமாக குருவை பற்றி அதிகமாக நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம், இப்போ 2ஆம் பாவத்தை பற்றி நான் பேச போகிறேன். ஸோ 2வது பாவத்தின் சப்லார்டு குரு. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன சப்லார்டு தியரி அப்படிங்கிறது, இப்போ 2ஆம் பாவத்தில் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்தில் 2வது ராசியிலையோ எந்த கிரகமோ அந்த எந்த இடத்துலையோ இருக்காது. இப்போ 2வது பாவத்தை குரு சப்லார்டா இங்கே தீர்மானிக்கிறார். ஸோ இவர் தான் தீர்மானிக்கிறாரா அப்படிங்கிறதுக்கு என்ன விதமான நமக்கு உத்தரவாதம் இருக்கிறது அப்படின்னு நமக்கு முதல்ல பார்க்கணும். பொதுவாக குரு 2வது பாவம், 5வது பாவம், 8வது பாவம், இந்த 3 பாவத்தையும் தன் கையில் வைத்துக்கொண்டு தான் நின்ற நட்சத்திரம் சூரியன், தான் நின்ற உப நட்சத்திரம் புதன் வாயிலாக தொடர்பு கொண்ட பாவங்கள் பார்த்தீங்கன்னா 1 5 9. இவருக்கு நான் இவரோட ஜாதகத்தை நான் இவர்கிட்ட சொல்லும்போது எதனால இவருக்கு இது சரின்னு அப்படின்னு மனசுல பட்டுச்சு அப்படின்னா, இவருக்கு எப்பவுமே கையிருப்பு பணம் அப்படிங்கிறது மிகவும் விரயமாகக்கூடிய ஒரு விஷயமாகவும், கையில் பணமே தங்காது அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். அது மட்டும் அல்லாமல் குரு தான் இவருக்கு மிகவும் ஒரு கஷ்டமான, எந்த விஷயத்தையும் சிறப்பாக செய்ய முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பார் அப்படிங்கிறதும், இவருடைய பணம் முழுவதும் குழந்தைகளுக்காகவும் வீணான ஒரு
பிரிஸ்டீஜியஸ் இஷ்யூக்காகவும் தான் இவர் செலவு பண்ணியிருப்பாரு, தான தர்மங்களுக்காக கோயில் குளங்களுக்காக செலவு பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது இது நீங்க பாத்தீங்கன்னா சாதாரணமாக எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஜோதிடம் படிப்பவர்கள் அனைவரும், உபநட்சத்திர கோட்பாடை படிப்பவர்கள் அனைவரும் இந்த இடத்தை பார்த்தா எளிமையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதாவது குரு அப்படிங்கிறவர் சாதாரணமா நம்ம பார்த்தோம்னா பொது பணத்திற்கு காரகன். அப்படிப்பட்டவர் 8ஆம் பாவத்திற்கும் சேர்ந்து உபநட்சத்திரமாக வந்திருப்பது தான் அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. ஸோ 8ஆம் பாவத்திற்கு வந்து 2, 8க்கும் உபநட்சத்திரமாக வந்து 5ஆம் பாவத்திற்கும் வந்திருக்கிறார். ஸோ இது ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்பு கொண்ட பாவங்கள் பார்த்தீங்கன்னா 1, 5, 9. 1, 5, 9 அப்படிங்கிறது என்னன்னா, பணம் தன் கையை விட்டு தாராளமாக வெளியில் போகக்கூடிய ஒரு அமைப்பு, வெளியே செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது 1ஆம் பாவம் என்பது தனக்காகவும் தனது கௌரவத்திற்காகவும் பணத்தை செலவிடுவார். எப்பவுமே 2ஆம் பாவங்கிறது பணம் வரும் வழி அல்ல, பணம் செல்லும் வழி. ஸோ 2ஆம் பாவத்தின் மூலமாக அவருடைய கையிருப்பு பணம் எப்பொழுதுமே கையில இருந்தா தாராளமா, கையில பணம் இல்லாம இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆனா எப்ப அவர்கிட்ட என்ன 1 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கனாலும் எதற்காகவாவது அவர் செலவு பண்ணிட்டு கையில காசு இல்லாத நிலைமை தான் அவருக்கு இருக்கும். அது மட்டும் அல்லாமல் இந்த குரு கையில் வைத்திருக்கும் 2, 5, 8 பாவங்களின் காரணமாக ஏதோ ஒரு வகையில் அந்த பணத்தை கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிடுவாரு. ஸோ என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுவாரு அப்படிங்கிறதும் நம்ம வந்து அடுத்தடுத்து பாவங்கள் ரீதியாக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு அவர் கையில பணம் இருக்காது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியும். ஸோ சூரியன், குரு நின்ற நட்சத்திரம் சூரியனாக இருந்து, குரு நின்ற உபநட்சத்திரம் புதனாக இருந்து 1, 9ஐயும் குருவினுடைய கையில் இருக்கும் இந்த 5ஆம் பாவமும் சேர்ந்து செயல்படும். ஒரே சமயத்துல இந்த ஒற்றைப்படை பாவங்கள், அதாவது இந்த 1, 9 பாவங்கள் செயல்படும் போது குரு தன் கையில் உள்ள, குரு சப்லாடாக இருந்து, அதாவது புத்திநாதனாக 2ஆம் பாவத்திற்கு இருந்து தன் கையில் இருக்கும் 5ஆம் பாவத்தையும் செயல்படும். அதாவது 2, 5, 8 பாவங்களில் 5ஆம் பாவம் தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலமாக தொடர்பு கொண்ட பாவங்கள் வழியாக செயல்படும். ஸோ 1, 5, 9 அப்படிங்கிறதே நம்ம பொதுவாக பொருளாதாரத்திற்கு சிறப்பான பாவங்கள் அல்ல. இது வந்து ஒரு அக வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பாவம். லக்னம் என்ற ஜாதகரை எந்த நிலையிலும் கஷ்டப்படுத்தாமல் சந்தோஷமாக வைத்திருக்கும் பாவம். அப்ப என்ன அர்த்தம்? அவரு தன்னுடைய பிள்ளைக்காக அதிகமாக செலவு பண்ணுவார், கோயில் குளங்களுக்காக அதிகமாக செலவு பண்ணுவார் அப்படின்னு அர்த்தம். ஸோ பொதுவாக அவர்கிட்ட அவர் ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு விஷயமும் கூட, வாழ்க்கையில் அவர் கஷ்டப்பட்ட ஒரு விஷயமும் கூட. சொன்ன விஷயத்துக்காக சந்தோஷப்பட்டாரு, அவர் கஷ்டப்பட்ட விஷயம் குரு. ஸோ பணமே இல்லை, எவ்வளோ அவர் வந்து ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்தவர், ஆனா அவர்கிட்ட எப்போதுமே கையில் பணம் இல்லை. பணம் வரும் போகும் எல்லாமே இருக்கும் அவருக்கு, ஆனா கையில மட்டும் பணம் கடைசியா நிக்காது அப்படிங்கிறது தான் அவர் வந்து எனக்கு முன்வைத்த ஒரு விஷயம். இதுதான் 2ஆம் பாவத்தை பற்றின ஒரு விஷயம். ஸோ 2ஆம் பாவத்தை பத்தி நான் இப்ப பேசிட்டேன். இப்ப இன்னொரு விஷயம், கிரக காரங்களை பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இப்ப 2ஆவது பாவத்தை பேசும்போது நான் கிரக காரங்களை சில விஷயங்களை நான் சொல்றேன். இங்க அப்படியே மேல பாருங்க, சூரியன் 4, 7, 10 தொடர்புகள். அதாவது சூரியன் தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரத்தின் வாயிலாக தொடர்பு கொண்ட பாவங்கள் 4, 7, 10. அதே மாதிரி புதன் பாத்தீங்கன்னா 9ஆம் பாவம் இறையருள் பாவத்திற்கு புத்திநாதனாக சப்லாடாக உபநட்சத்திரமாக வந்து நின்ற நட்சத்திரம் சுக்கிரன், நின்ற உபநட்சத்திரம் சூரியனாக இருந்து புதன் தொடர்பு கொண்ட பாவங்கள் 1, 4, 7, 10 கேந்திர ஸ்தானங்களை கையில் வைத்துள்ளது. மிகவும் சிறப்பான அமைப்பில் புதன் இருக்கிறது. சுக்கிரன் 4, 7, 10 பாவங்களுக்கு உபநட்சத்திரமாக வந்து தன் நின்ற நட்சத்திரம் எகெயின் சுக்கிரனாகவே இருக்குது பாருங்க. அப்போ இந்த சுக்கிரன் 2 இடத்திலும் வந்தனால இந்த பாவத்தை மிகவும் பலப்படுத்துகிறது. 4ஆம் பாவத்துக்கும் 7ஆம் பாவத்துக்கும் 10ஆம் பாவத்துக்கும் 4, 7, 10 பாவங்கள் திருப்பியும் சுக்கிரனே வரும்போது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும். அது தொடர்பு அதுவே வலுப்படுது. அதாவது நின்ற நட்சத்திரத்தில் சுக்கிரன் 4, 7, 10 வைத்துக்கொண்டு அந்த பாவம் வலுப்பெறுகிறதா அப்படின்னு பார்க்கணும். வலுப்பெறுகிறதுனா என்ன அர்த்தம்னா, ஒரு நட்சத்திர சம்பவம் காட்டிய பாவங்களுக்கு எதிரான பாவங்களை, அதாவது 8, 12 பாவங்களை உபநட்சத்திரம் வைத்திருந்தால், இங்கு வந்து உபநட்சத்திரம் ராகு 11ஆம் பாவத்தை வைத்திருக்கிறது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 4ஆம் பாவத்திற்கு 8ஆம் பாவம் வந்து இந்த 11ஆம் பாவம், 4ஆம் பாவத்தை இந்த 11ஆம் பாவம் தடுக்கிறது அப்படின்னு நம்ம பொதுவா தனியா இந்த 4ஆம் பாவம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 11ஆம் பாவம் இருக்கிறதுனால இந்த 4ஆம் பாவம் செயல்பட்டு இருக்காது. ஆனா இங்க பாருங்க, இறுதி தொடர்புகள் 4, 10, 7 அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்ப 4 ஏன் போட்டாங்க? பொதுவா நான் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், லக்ன பாவத்துல நான் சொல்லும் போது 9ஆம் பாவத்திற்கு 8வது பாவத்தை உபநட்சத்திரம் 4ஆம் பாவத்தை வைத்திருப்பதால் இந்த 9ஆம் பாவம் வேலை செய்யாதுன்னு சொன்னேன். ஆனா இங்க பாருங்க,
4ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவமான 11ஆம் பாவத்தை வைத்திருந்தாலும் தொடர்ந்து செயல்படுகிறது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க 4, 10 அப்படிங்கிறது சமசப்தம பாவம். இந்த சமசப்தம பாவத்தை உடைக்கணும் அப்படின்னா இன்னொரு சமசப்தம பாவமான இதனுடைய 12ஆம் பாவமான 3, 9 பாவம், அதாவது இதுக்கு 12ஆம் பாவமா வரணும். 3, 9 அப்படிங்கிற சமசப்தம பாவம் இங்க வந்தாதான் இந்த 4, 10 அப்படிங்கிற பாவம் வந்து இங்க செயல்படாம போகும். அதனால இங்க 4, 10க்கு உடைக்கிற மாதிரி அதுக்கு ஈக்குவலான அதை உடைக்கிற 12ஆவது பாவமான 3, 9 சமசப்தம பாவம் வராதனால தொடர்ந்து செயல்படும். இந்த 4, 7, 10 பாவங்கள் மூலபாவத்துல, இதுதான் மூல பாவங்கள்னு சொல்றோம். அதாவது சுக்கிரன் தான் கொண்டுள்ள 4, 7, 10 உபநட்சத்திர அளவில் இருக்கிற எந்த புத்திநாதன் உபநட்சத்திரம் தான் மூலபாவம். அது நட்சத்திர அளவிலும் எகெயின் வந்ததுனால அந்த பாவம் பலப்படுகிறது. அதுவே தொடர்பாக அமைஞ்சது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பை கொடுத்திருக்கும். என்ன கொடுத்திருக்கும்? சுக்கிரன் அப்படிங்கிறதே வந்து நமக்கு அழகான வீட்டிற்கு காரகன், அதே மாதிரி வண்டிக்கு காரகன், வெஹிக்கிளுக்கு காரகன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் 4ஆம் பாவத்திற்கு அந்த சுக்கிரனே வந்ததுனால அவருக்கு சிறப்பான வீடுகள் அமையறதுக்கும் சிறப்பான வண்டி வாகனங்கள் அமைவதற்கும் காரணமாக இருக்கும். எந்த விதத்திலையும் அவர் கரெக்டான சமயத்துல ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லயே அவருக்கு வந்து இந்த மாதிரி அமைப்பெல்லாம் அமைவதற்கான விஷயங்கள் நடந்திருக்கும். 7ஆம் பாவமும் அதே மாதிரி சுக்கிரன் அவருக்கு மக்கள் தொடர்பு ஈஸியா கிடைச்சிருக்கும். 10ஆம் பாவங்கிற ஒரு 10ஆம் பாவம் தான் ஒரு பொறுப்பான அந்தஸ்தை கொடுக்கிற பாவம். யார் ஒருத்தருக்கு 10ஆம் பாவம் சிறப்பான பங்கை வகிக்கிறதோ ஒரு நிலையான ஒரு அந்தஸ்தான ஒரு நிலையில் இருப்பார். இவரோட அதிர்ஷ்டம் பாருங்க, 4, 7, 10 இந்த 3 பாவத்திற்கும் சுக்கிரன் வந்து ஒரு வீடு, வாகனம் இந்த மாதிரி விஷயங்களும் கொடுக்கறதுக்கான யோகம் இருக்கிறது. சூரியன் என்பவர் ஒருவருக்கு ஒரு அரசாங்க வேலையை கொடுப்பதற்கான காரகன் இந்த சூரியன் தான். சோ அந்த சூரியன் 4, 7, 10 வைத்துக்கொண்டு அது லக்னத்திற்கே வந்தது வந்து ரொம்ப தலைமை பண்புக்கு ஸ்ட்ரெயிட்டாவே அவர் போயிடுவாருங்கிறது நமக்கு சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்குது. அது மட்டும் அல்லாமல் கேது, புதன் இது இரண்டுமே பாத்தீங்கன்னா 9ஆம் பாவத்திற்கு வந்து தொடர்புகள் 4, 7, 10, 1, 4, 7, 10, அதே மாதிரி சுக்கிரனும் 4, 7, 10. ஸோ இத்தனை கிரகங்கள் 4, 7, 10 தொடர்பை கொண்டிருப்பதால் இவர் நிச்சயமாக ஒரு உயர்ந்த நிலையில் உயர்ந்த பதவியில் இருப்பார்கள். நமக்கு பல கிரகங்கள் வந்திருக்கிறதுனாலே தெரியும். ஏன்னா தசாபுதிகள் திரும்பி போறது பொதுவா ஒரே ஒரு இடத்துல 10ஆம் வந்தா கூட அவங்க எப்படியாவது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பதவி ஒரு அந்தஸ்து கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இவர் இத்தனை கிரகங்கள் வந்து 10ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டு இருப்பதால் நிச்சயமாக இவர் ஒரு உயர்வான அந்தஸ்துள்ள இடத்துல இருப்பாரு. நான் அவர்கிட்ட கேட்டது, கவர்மெண்ட் எம்ப்ளாயா ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்து சர்வீஸ் பண்ணீங்களா சார்னு கேட்டேன். ஏன்னா அதெல்லாம் அவர் சொல்லல. அது வந்து என்ன பண்ணாரு அப்படின்னு நான் அதுக்கப்புறம் சொல்றேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு நிறைய ஜோதிட தகவல்கள் ஒவ்வொரு வீடியோலயும் நான் பகிர்ந்துட்டு வரதுனால உங்களுக்கு மட்டும் அல்லாமல் உங்களை அறிந்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இது பயனளிக்கும் வகையில் இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இந்த வீடியோனுடைய கடைசியில வர கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய என்ன ஒரு கமெண்ட்ஸையும் பதிவு பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.